ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அவங்க ரொம்ப ஆர்வம் இதில் மாணவிகளையே எனக்கு பரிமாற விட்டாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு பிள்ளை கூட அடுப்படி பக்கம் போனதில்லை அப்படின்னு. ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய கரண்டியில் முதல்ல எடுத்து வந்து எனக்கு ஊறுகாயை வச்சுச்சுங்க. என் வாழ்நாள் பூரா திங்கலாம் அந்த ஊறுகாயை. சாம்பாரை ஒரு ஸ்பூனில் விட்டுச்சு, ஒரு ஸ்பூனில் கொண்டு வந்து எனக்கு சோறு வச்சுச்சு. நான் சொன்னேன், காக்காய் கூட எங்கள் வீட்டில் கூட வைப்பாங்களே இப்படியோ. அப்புறம் நான் கூப்பிட்டு, விட்டுருங்க, இவங்களை படிக்க வைங்க, வேறு வரட்டு. என்ன தெரியுங்களா, பழகி கொடுக்கணுங்க. சொன்னாங்கல்ல, பெண் பார்க்க போகிறப்ப அந்த காலத்தில் 5-6 பெரியவங்களை கூட்டிகிட்டு போவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர் கருத்து மாதிரி. அவங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல விளக்கு பொருத்துற மாதிரி இருந்தாரு பாருங்கள், எப்படி எரியுது பாருங்கள், விளக்கு பொருத்து சொல்லுவாங்க பெண்ணை. எதுக்கு தெரியுமா? அந்த பெண்ணு விளக்கேற்றுறத வச்சு அதனுடைய குணத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு குச்சியில் 5 முகமும் ஏற்றும் ஒரு பிள்ளை, சிக்கனக்கார பிள்ளைன்னு அர்த்தம். சில பிள்ளைங்க தீப்பெட்டியை பூரா தீத்துவிட்டு ஒன்றும் ஏற்றாமல் அவங்க அம்மாவை பார்க்கும், அவங்க அப்பாவை பார்க்கும். அவர் தலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடுவார். அப்படியே தண்ணி மோதிரம் சொல்லுவாங்க, அது சிந்தாமல் கொண்டு வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் இருந்த நாடு தான். அதே போல் வந்த உடனே உறவினர்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிறோம் பிள்ளைகள்கிட்ட. யார் வந்திருக்கா தெரியுமா? பெரியப்பா கலெக்டராக இருக்காரா, தாத்தா நீதிபதியாக இருக்கார். பிள்ளைக்கு மனசுக்குள்ளே உறவு மட்டும் இல்லைங்க, உயர்வும் வரும். இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் நின்று பேசி பாருங்க, பேச்சை கேட்பானா? நான் பார்த்தது நேருக்கு நேரம். ஒரு அப்பா பையனை சொல்கிறாரு, என்னை உட்கார வச்சுக்கிட்டு, சார் வந்திருக்காரு, அந்த கடையில் போய் கலர் வாங்கிப்பா. அந்த கடையில் கலர் இல்லைன்னா அடுத்த கடையில் வாங்கிட்டு வா. அங்கே இல்லைன்னா அந்த கடைசிகளில் வாங்கிட்டு வா. அந்த கடை பூட்டியிருந்தா வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா. எவனாவது கலர் குடிப்பானா? நான் வேணாம்ட்டேன். எதுக்கு குடும்பத்தில் பகை நம்மளால் வரணும்? சொல்லி கொடுக்கணுங்க, அதுதான் உண்மை. அதுதான் பெரியவங்க வீட்டில் இருக்கணுங்கிறது. பொருள் சேர்ப்பதே என்ன தெரியுங்களா? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னார் குமரகுருபரர். போதுங்கிற மனம் சொல்கிறது முடியாது, அது நம்முடைய மூளை சொல்லணுமுங்க. சிந்தையின் நிறைவு, இது போதும், என் வாழ்க்கை எனக்கு எல்லாம் இருக்குது. ரொம்ப யோசிக்கிறப்ப தான் என்ன கிடைக்குமோ என்னமோ வருமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதனால் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, தெய்வீகம்னார். இது மாதிரி உலகத்தில் ஒன்று கிடையாது. மறு உலகம் பற்றி நமக்கு தெரியாது, சொர்க்க நரகம் பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வாழுகிற காலத்தில் அதை நாம் உருவாக்கி கொள்ளலாம். எல்லாருக்கும் இணங்கி போதலும், எல்லாருடைய கருத்தையும் ஏற்றுக்கிறதும், கொஞ்சம் பொறுமையாக போகிறதும். உலகத்திலேயே பொறுமையாக போகிறதுங்கிறது சாதாரணம் இல்லைங்க. கோவம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னு டூர் போவாங்க பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும்னு அங்கே போய் தான் சண்டை நடக்கும். ஏன் அங்கே போய் சண்டை போடுறாங்க தெரியுமா? இத்தனை நாள் இன்டோர் ஷூட்டிங்கு, இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்கு. அங்கே போய் சண்டை. நான் குற்றாலத்தில் பார்த்தேன், கணவன் மனைவியோடு போயிருக்கேன், 5 அருவியில் தண்ணி விடல. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணோம்? உடனே நான் கட்டிருக்கவே கூடாது. அந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியும். 5 அருவியில் தண்ணி விடல, அதுக்கு என்னைய கட்டிருக்க கூடாதுன்னு அர்த்தம். நானும் உங்களை கட்டிருக்க கூடாது. என்னை மானாமதுரில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, மைசூரில் கேட்டாங்க. ஒன்று அந்த ஆள் உள்ளூரில் ஒரு வயலும் கேட்கல, நான் தானே கேட்டேன். நான் உன்னை கேட்டுருக்கூடாது. அதுக்குள்ளே அந்த பையன், நாங்கள் உங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது. இவங்க எது குற்றாலம் போகிறாங்க? வீட்டிலே உட்காந்து சட்டை போடலாம்ல. அங்கங்கே போனால் அதை தான் அனுபவிக்கணுங்க. சில நேரங்களில் சம்மந்தமில்லாத சில பேர் நம்மளோட நம்மளை பாடப்படுத்தி விடுவாங்க. நான் ஒரு தடவை குற்றாலத்துக்கு நண்பர்களாக போனோம். அதில் யாரோ ஒருத்தர் தெரியாதவனை கூப்பிட்டு விட்டாங்க. அவன் யார் தெரியுமா? என் நண்பனுக்கு 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 நண்பனா. நாங்கள் நல்லா நிலா வெளிச்சத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் 5 அருவியில். அவன் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறான், வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க, வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க, போடா அப்படின்னு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இட்லி கடையை பூட்டிவிட்டாங்க. மண்டை மாதிரி தூத்துறாங்க. உங்களோட வந்தனே, இட்லி கடை பூட்டி விட்டாங்க. நான் அவனை கூப்பிட்டேன், இங்கே வா, நீ இட்லியை தின்னு இல்லையா? அவன் என்னைய, நீ குளித்ததே இல்லையா? நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்துக்கு குளிச்சது இல்லை. நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றால இட்லி தின்னது இல்லை.
இப்போ எங்கே போனாலும் இந்த சுவை மட்டுமா? அங்கே என்னென்ன இருக்கோ அந்த அழகை பார்க்கணுங்க. ரோமுக்கு போனால் ரோமானியனாக இருக்கிறான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, நண்டுதுங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்கு மாங்கி. அங்கே போயிட்டு நான் திங்க மாட்டேன், அதெல்லாம் விட்டு அடி பார்த்துக்கோ. இதெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறக்கூடிய அந்த அருமையான வயது. நான் பழைய காலத்துலேருந்து எம்ஜிஆர் படங்களை தொடர்ந்து பார்க்க காரணம் என்னென்னா, அவர் படத்துக்கு பேர் வைக்கிற போது கூட அதில் தீய சொற்கள் வராமல் பார்த்துக்கிடுவார். உதாரணமாக, அவர் ஆரம்பத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு பேர் என்னன்னு கேட்குறாரு எம்ஜிஆர். நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் போய் சொல்லக்கூடாது, இருந்தாலும் போய் முதலாளிகிட்ட சொல்கிறாருங்க, முதலாளி இந்த படத்து பேரை மாற்றிடுவோமே. எதுக்குன்னு கேட்டார் அவர். எங்கே போகிறேன்னு கேட்டால் நல்லது காலம் இல்லைம்பாங்க. படம் எப்படின்னா நல்லது காலம் இல்லைம்பாங்க. எல்லாரும் அதை சொல்லலாமா? அப்போ என்ன செய்யலாம்? நல்லவன் வாழ்வான் அப்படின்னு வைப்போமே. எங்கே போகிற? நல்லவன் வாழ்வான். அப்படி ஒரு படம் வந்து தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அன்பு மரங்களில் சிரிக்கின்றான்னு ஒரு பாட்டு. இது கூட வேண்டாம், ராஜசுலோச்சனோடு அவர் பாடுற பாட்டு அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். குற்றால அருவியிலே பார்த்தீங்களா? அது கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க. அதான் தத்துவ பாட்டெலாம் சொன்னோம்னா நமக்கு ஒன்று திக்கு திக்குங்க அப்படியே. இப்போ நான் சில இடங்களில் இப்போ பேச போகிறப்ப என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறப்ப பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டிஜிடி அப்படி பிடிப்பாங்க. பேசாமல் உட்காந்துருப்பாங்க பையக. இவர் 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போகிறாரு. இவர் போகாதுன்னு ஆடலை, அப்படியே போக சொல்லு. அப்புறம் அந்த தொகுப்பாளர் என்ன செய்வார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் தான் ரஜினி முருகலில் சிவகார்த்திகேயன் அப்பா. எந்திரிச்சு கும்பிடுவாங்க. பிகில் படத்தில் நயன்தாரா அப்பா, அந்த மகான் இவர் தானா அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தர் வந்து எனக்கு கை கொடுத்துட்டுருக்கேன், கையை விடவே இல்லைங்க. எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்ன ஒரு இலக்கிய ஆர்வம், அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு. விடுங்க பரவாயில்லைங்கன்னு. இல்லை இல்லை இல்லை, அதுக்காக இல்லை, இந்த கையில் தான் நயன்தாரா பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க. நல்ல வேலை நீங்கள் இந்த கையை கழுவவே கூடாதுன்னு சொல்லாமல் போனார். ஒரு சின்ன விஷயத்தில் கூட கோவப்படாமல் சந்தோஷமாக வெளியில் போகிறப்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நானும் மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தோம். அங்கே இந்த கங்காரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பறவைகள் சரணாலயத்துக்கு போனோம். அதில் ஸ்வான் அன்னப்பறவைகள் எக்கச்சக்கமாக இவ்வளோ உயரம் இருக்குதுங்க. அந்த அன்னப்பறவை அது எல்லாம் அப்படி இருக்குது. நம்ம மீனுக்கு பொறி வாங்கி போடுற மாதிரி அது கடலப்பருப்பு வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் வாங்கி என் மனைவி கையில் கொடுத்து, நீ கொடு, அண்ணங்களுக்கு கொடு, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னேன். சரின்னா அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இது வந்து சுற்றிருச்சு. அவங்க அங்கேருந்து கத்துறாங்க, சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்க, அது கையை கொத்துது, என்ன பண்ணுறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. நான் உடனே சமாளித்தேன், எது அன்னம்னு தெரியல. ஒரு வார்த்தை போதும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்து, இது வேணுங்க. இந்த வார்த்தைகளுக்காகத்தான் வாழ்கிறோம். சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, ருசித்து சாப்பிடணும். எல்லாத்தையும் ஒன்றா உருட்டி மேல் நோக்கி எறியக்கூடாது. நியூட்டன் விதி தோற்று போகும் அந்த இடத்துல. அவன் எல்லா பொருளும் கீழே வரும்னா, இது எல்லா பொருளும் மேல் நோக்கி போகும். அதுவும் சில கல்யாண வீடுகள் நம்ம சாப்பிட்றப்ப பக்கத்தில் சில பேர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்திங்கன்னா நம்மளைக்கு வந்துடுவாடோன்னு பயமாக இருக்கும். இப்படி போய் வருவாங்க. எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லை மீறிய பயங்கரவாதம். இப்படி போய் அப்படி போய் இப்படி வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கல்யாண வீடுகளில் நம்ம போய் பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுற அந்த சந்தோஷமும் அந்த அனுபவமும் கிடைக்காதுங்க. கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், பட்டிமன்றத்தோடு பேசி முடிச்சுட்டு சாப்பாடுனா மந்திரி வீட்டு கல்யாணம். கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். அதில் எங்களை 5 பேரையும் எங்கள் ஒருத்தர் கையை பிடிக்க சொல்லி கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர்களுக்காக தனி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு திருவழியாக கூப்பிட்டு போய் அடுத்த திருவழியாக கூப்பிட்டு போய் ஒரு குட்டி செவரை தாண்ட சொல்லி அதில் என் கூட வர்ற சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படின்லாம் சொன்னார். ஒரு வழியாக போய் அந்த கதவை திறந்தால் அங்கே ஒரு 500 பேர் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாமே சிறப்பு விருந்தினர்கள் தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் போய் என்ன செஞ்சோம், சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தோம். அதில் ஏன் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டவன் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பார் கொண்டுட்டாங்க. அவன் விருப்பம், நம்ம என்ன செய்ய முடியும்? நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே முந்தியெல்லாம்
பெரியவங்களுக்கு தெரியும், நம்ம பலகை போட்டு மேலே உட்காருவோம், கீழே இலை சாப்பாடு போட்டிருப்பாங்க, நம்ம குனிஞ்சு சாப்பிடுவோம். இங்கே மேலமாசி வீதியில் கூட ஒரு கடை, எங்கள் தாத்தாவோட நான் போயிருக்கேன். அந்த கடையில் பலகை போட்டு கீழே இது போடுவாங்க, நம்ம மேலே உட்காந்து வயிற்று அடக்கி சாப்பிட்டோம்னா வயிறு தொப்பை விழுகாது. இப்போ வெள்ளைக்காரன் சாப்பாடு டேபிள் மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் உடம்பு மெளியில் என்னென்ன செய்யறது? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இது விரித்து டைனிங் டேபிள் போட்டு ஒரு சீட்டு விரித்து இலை போட்டு எல்லாம் பண்ணி 16 வகை காய்கறி பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிருப்போமுங்க. என் பின்னாடி அதுக்குள்ளே 5 பேர் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் நேர்முகம் ஒரு என்ன பண்ணுறான், ஆமாம் அவர் தான் 3வது தடவை சாம்பார் வாங்குறாரு, நான் வாங்கவே இல்லை, அவன் அதெல்லாம் லைவில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு இருந்துருப்பாங்க. இந்த கடைசியில் உட்கார்ந்த ஒரு பையன் என்ன பண்ணா தெரியுமா, இந்த வந்துட்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழுத்து விட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லார் இலையும் போயிடுச்சுங்க அப்படியே. அதுக்குள்ளே பொண்ணோட அப்பா ஓடியாந்து என்ன பண்ணார் தெரியுமா, திருப்பி இலையை இழுத்து விட்டார். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, திருப்பி நம்ம இலையில தான் சாப்பிட்றோமா, அது யார் சாப்பிட்ட இலையில சாப்பிட்றோமா, அதில் என் பக்கத்தில் உட்காந்து என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணோம் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளேயே எடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஏதோ முடிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணிலாம் சொல்லலை, பார்த்த அனுபவம். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் குடும்பம் மனசில் நிற்கணும். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுகம் தங்கப்பதுமைன்னு ஒரு படம். போயிட்டு வந்து மனைவிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதோ, மனைவி போயிட்டு வந்து கிழவன்ட்டு சொல்கிறத காட்டிலும் எல்லாருமா சேர்ந்து போகக்கூடிய அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அதுதாங்க ஒரு இனிமை.